ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அற்பரும் நீசிரும் குப்பைகளும் பாவிகளும் ஒன்றுக்கு உதவாதமாக எங்களை கர்த்தர் நீர் தெரிந்து கொண்டு நீரை மட்டுமாய் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே உம்மை தேட வந்திருக்கிறோம். அனைதினமும் உம்மை தேடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற கர்த்தருடைய தூதனானவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் செங்கடல் வழியாக நடந்தாலும் கர்த்தருடைய தூதனானவர் முன்னின்றும் பின்னே வந்தும் எங்களை பாதுகாத்து பார்வோனின் சேனையை தண்ணீரிலே கவிழ்த்து போட்டு எங்களை முன்னடக்க செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சீனாய் மலையிலே கர்த்தருடைய தூதனானவர் தோன்றி 10 கற்பனைகளை கர்த்தர் கொடுத்து எங்களை மட்டுமாய் நடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி வருகிற விதத்தை பார்க்கும் பொழுது மேலானவர்கள் திட்டத்தோடு, மேலான எண்ணத்தோடு, மேலான உடைய சித்தத்தோடு எங்களை நடத்தி வருகிறது ஸ்தோத்திரம். நாங்கள் நடந்து கொண்டு போகிற பாதையிலே ஒருவேளை வனாந்தர பாதையாக இருக்கலாம், சூருக்கு போகிற பாதையாக இருக்கலாம், பெர்சபாவுக்கு போகிற பாதையாக இருக்கலாம். ஆனாலும் இந்த கரமும் எங்களோடு கூட இருந்தமைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை பார்த்து எங்கள் உபத்திரவத்தை பார்த்து எங்கள் வேதனைகளை அறிந்து எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இறங்கி வருகிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்கள் குற்றங்கள் குறைகள் தயவாக நீர் மன்னித்து இந்த நாளிலே நம்முடைய வார்த்தை எங்கள் வாயிலிருந்து புறப்படவும், கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசவும், எங்கள் பலவீனங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர் எங்களை பலப்படுத்தவும். ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமும் பலவீனம் உள்ளது என்ற வார்த்தையின்படியே நான் மாம்சத்துக்குரியவர்கள் இந்த மாம்சத்தின் கிரியைகளை கர்த்தர் அழித்து பரிசுத்த ஆவினால் எங்களை நிரப்பி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய், கேட்கும்படியாய், இதன்படி நடக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா துதி கனமகியும் உமக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிருபை புரிந்தனையால் என் பரனே, கிருபை புரிந்த ஒரு பழைய பாடலை நாம் பாடுவோம். கிருபை புரிந்தனையால் நீ பரணி, கிருபை புரிந்தனையால் நீதம், கிருபை புரிந்தனையால் நீ பரணி, கிருபை புரிந்தனையால் திரு அருள் நீடிமை ஞான திருத்து, திரு அருள் நீடிமை ஞான திருத்து, வரில் நரனாகிய மாதுவின் வித்து, வரில் நரனாகிய மாதுவின் வித்து, கிருபை புரிந்தனையால் என் பரணி, கிருபை புரிந்தனையால் நீதம், கிருபை புரிந்தனையால் நீ பரணி, கிருபை புரிந்தனையால் பண்ணின பாவம் எல்லாம் அகல்வித்து, பண்ணின பாவம் எல்லாம் அகல்வித்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, கிருபை புரிந்தனையால் நீ பரணி, கிருபை புரிந்தனையால் நீதம், கிருபை புரிந்தனையால் நீ பரணி, கிருபை புரிந்தனையால் தீமை ஊறும் பல ஆசையை நீக்கி, தீமை ஊறும் பல ஆசையை நீக்கி, சாமியனை உமக்காலயமாக்கி, சாமியனை உமக்காலயமாக்கி, கிருபை புரிந்தனையால் நீ பரணி, கிருபை புரிந்தனையால் நீதம், கிருபை புரிந்தனையால்
நீ பரணி கிருபை புரிந்தனையா. தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து, தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து, நல்வினையே செய்து ராணி அளித்து, நல்வினையே செய்திராணி அளித்து, கிருபை புரிந்தனையால் நீ பரணி கிருபை புரிந்தனையால். நீதம் கிருபை புரிந்தனையால் நீ பரணி கிருபை புரிந்தனையால். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எங்கள் பாவங்களை ஒரு விஷயம் மன்னியும், என் நோய்களை குணமாக்கும், எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி பெற்றுக்கொள்ளும். நன்மையும் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படி செய்யும். தீமை எங்களை விட்டு விலக்கி நன்மையை மாத்திரம் செய்யும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட வியாதியோடு பலவீனத்தோடு மருத்துவமனையில் ஆப்ரேஷன் மற்ற காரியங்களோடு கூட இந்த பிள்ளைகள் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளை தொடுவதாக. இந்த பலவீனப்படுத்துகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் நீர் விரட்டி பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் தாரும். எங்களை பரிசுத்தாவினாலே பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய ஆவின் வல்லமையினாலே எங்களை நிரப்பும் சுவாமி. கர்த்தாவே, நீர் இப்பொழுதே எங்கள் பலவீனங்களையும் எங்கள் நோய்களையும் எங்கள் வியாதிகளையும் எங்கள் வறுமைகளையும் எங்கள் சாபங்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஓ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். இந்த வேளையிலே கூட ஆண்டவரே, இந்த பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், எங்களுக்கு நேரிடும் எல்லா உபத்திரவத்திலும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. உம்மை நோக்கி தாழ்மையோடு செபிக்கிறோம். கர்த்தர் நன்மையான ஈவுகளை பூர்ணமான வரங்களை பரத்திலிருந்து உண்டாகி எங்களுக்கு தாரும். எல்லா துதி கன மகிமுக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்றைய தினம் நம்ம ஆகார் அந்த நிகழ்வை 16ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு பாதி பகுதியோடு நிறுத்தினோம். அவள் பிள்ளையோடு, வயிற்றிலே பிள்ளையோடு வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். இதில் முக்கியமான விஷயம் நம்ம திரும்ப திரும்ப ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. அதை குறித்து வச்சுக்கோங்க, கண்டு. அதன் பிறகு அவர் குழந்தையோடு கூட வனாந்தரத்தில் அழையும்போது என்ன நடந்தது, எப்படி கர்த்தர் சந்தித்தார் என்பதை நம்ம வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். ஆக இதை முதல்ல நினைவில் வைத்து கொண்டாதான் நம்ம அதில் இருக்கிற வித்தியாசத்தை கண்டு கொள்ள முடியும். அவர் கண்டார், கண்டு அவளோடு கூட பேசினார். எப்படி பேசுகிறார் பாருங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரை, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு என் நாச்சியார், நான் என் நாச்சியார் சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்று சொல்கிறார். இதில் மிக முக்கியமாக நேற்று நான் உங்களுக்கு ஜெபிக்கும் போது சொன்னேன், அவர் நம்மை காண்கிறவர். இன்னும் அழகாக ரிலேட் பண்ணுறார். அவர் கண்டு, அதுக்கு பதில் என்னை காண்கிறவர். அந்த வசனம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிறவர் என்று பெயரிட்டார். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாயிரோயி எனப்பட்டது. சரி, லகாரோயி எனப்பட்டது. திரும்பவும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு 99 வயதிலே தோன்றி திரும்ப அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார்.
100 வயதிலே அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அவருக்கு ஈசாக்கு என்று பெயரிடுகிறார். சரி, இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ என்னோடு கூட சேர்ந்து நாம் 21ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சியமானார். இந்த வார்த்தையெல்லாம் மறந்துடாதீங்க. கடாட்சியமானார். அதற்கு ஆங்கிலத்தில் என்ன பதம், ஈப்ரூவில் என்ன பதம், கிரேக்கத்தில் என்ன பதம், அதனுடைய விளக்கம், மீனிங் என்ன என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்க. கடாட்சித்தார், நல்ல வார்த்தை அது. ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கும் பொழுது சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவளுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஈசாக்கு என்று பெயரிட்டார். அப்பொழுது வயது 100. அப்போது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்று சொன்னார். சாராள் பிள்ளைக்கு பால் கொடுத்து அதை வளர்க்க ஆரம்பித்தால். 9ஆம் வசனம், பின்பு எகிப்து தேசத்தானாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. இஸ்மவேல் அந்த பிள்ளையை பற்றி பரியாசம் பண்ணினானா. குமாரன் பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணினா. யாரை பரியாசம் பண்ணாங்க? ஆபிரகாமையா, சாராளையா அல்லது ஈசாக்கையா? ஆனா இஸ்மவேல் பரிகாசம் பண்ணினான். ஆகார் என்ன பண்ணினா? அற்பமாய் எண்ணினாள். அந்த தாய்க்கு பிறந்த பிள்ளை இங்க தாயின் பண்பை அப்படியே பிரதிபலிக்குது பாருங்க. தாய் அற்பமாய் எண்ணினாள், மகன் பரியாசம் பண்ணினான். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் பரியாசம் பண்ணுகிறது, கேலி பண்ணுகிறது. மற்றவர்களை அவருடைய இயலாமையை நினைத்து, அவளுடைய முதுமையை நினைத்து, அவளுடைய வறுமையை நினைத்து, அவளுடைய திருமணம் ஆகாத காரியங்களை நினைத்து, குழந்தை இல்லாத காரியங்களை நினைத்து, அதை பற்றி பரியாசம் பண்ணுகிற ஒரு வழக்கம் உங்களுக்கு இருக்கும்னா, எனக்கு இருக்கும்னா, இந்த காலை வேளையிலே நாம் அதை உடனே மாற்றிக்கொள்ள வேண்டும். முதல் சங்கீதம் என்ன சொல்றது? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போ ஆண்டவருக்கு அருவருக்கிற ஒரு விஷயம், மன்னிக்க முடியாத ஒரு விஷயம், மற்றவர்களை ஏளனமா பரிகாசமா பார்க்கிறது, பேசுறது, அவன் புண்படுகிற மாதிரி நடந்து கொள்கிறது. வயசான சரி, இஸ்மவேலுக்கு அப்போ என்ன வயது இருந்திருக்கும்? அதை யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். என்ன வயது இருந்திருக்கும்? 86 வயதில் ஆகாருக்கு சாராள் திருமணம் முடித்து வைத்தால் அல்லது மறுமணம் முடித்து வைத்தால்னா 100 வயதில் சுமார் 13 அல்லது 14 வயது. நல்ல டீனேஜ் தான். அவன் ஒரு குழந்தை அப்படின்னு நினச்சி ஐயோ சிரிச்சான், குழந்தை சிரிச்சான் என்பதில் வளர்ந்த ஒரு டீனேஜ் பாய் அவன் பரிகாசம் பண்ணினான். சில நேரங்களில் நம்ம இஸ்மவேலை ரொம்ப சின்ன குழந்தையா நினைச்சு உருவகப்படுத்தி அவன் வனாந்தரத்தில் திரிந்ததை நாம் கற்பனையில் வைத்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய கற்பனை உலகத்தில் கொஞ்சம் உண்மையோடு கூட ஆதாரத்தோடு கூட அவருடைய வயது, அவருடைய பருவநிலை, அதெல்லாம் கூட நாம் சிந்தித்து
கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சில செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதன்படி நடக்க முயற்சி செய்யணும். முதல் காரியம், ஆகார் அலைந்து திரிய வேண்டிய காரணம் என்னன்னா, அவ அற்பமா எண்ணினாள். நீ யார் அற்பமா என்றீங்களோ அவங்க முன்னாடியே நீங்க அலைந்து திரிவதை கர்த்தர் ஊர்ஜிதப்படுத்துவார். இது கர்த்தருடைய வார்த்தை. இது ஒரு காலம் போய் சொல்லாது. நீங்க ஒருத்தர் அற்பமா எண்ணினீங்கன்னா நீங்க வனாந்தரத்துல அலைந்து திரிவீங்க. போன நாட்கள் எல்லாம் நிறைய பிளெஸ்ஸிங் வேர்டு தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நம்ம எல்லாமே மாற்றிக்கொள்கிற பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? என்னை காண்கிறவரை நான் இன்று கண்டு கொண்டேன். என்னை காண்கிறவரை நான் கண்டு கொண்டேன். அவருக்கு நம்ம ஒரு பேரை வைப்போம். என்னதான் அற்பமாக எண்ணினாலும், என்னதான் அவ வீட்டை விட்டு ஓடி போனாலும், வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து அவ அழுது புலம்பிக் கொண்டிருந்தாலும் என் ஆண்டவர் தேடி வந்தார். அதுதான் ஆண்டவருடைய உள்ளம். வனாந்தரத்தில் தான் மனஸ்தாபப்படுகிறான். ஐயோ, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாங்களே இந்த முதியவங்க, எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு நீங்கள் யோசிங்க. கற்காலத்துக்கு வாங்க, இந்த கான்டெம்பரரி பீரியடுக்கு வாங்க. எனக்கு நல்ல அப்பா அம்மா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தாங்களே, அவங்கள போய் நான் அற்பமாக எண்ணிட்டேனே. என் மாமியார் மாமனார் எல்லாம் நடத்துனாங்களே, அவங்கள போய் நான் அற்பமாக எண்ணிட்டேனே. என் பிள்ளைகளை என்னை நல்லா வளர்த்து விட்டாங்களே, என்னை வாழ வச்சாங்களே, எனக்கு சாப்பாடு போட்டாங்களே, எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாங்களே, அவங்கள நான் அற்பமாக எண்ணினேனே. அற்பமாக மாத்திரம் நாதிங்க. இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பு செய்யுங்க. ஆண்டவரே, நான் இனி யாரையும் அற்பமாக, ஒரு ஏழையே கூட நான் அற்பமாக எண்ண மாட்டேன். ஒரு யாசகம் கேட்கிறவன கூட அற்பமாக எண்ண மாட்டேன். வீதியில் பைத்தியமாக அலையிறவர்களை கூட அற்பமாக எண்ண மாட்டேன். நடக்க முடியாதவங்க, பேச முடியாதவங்களை நான் அற்பமாக எண்ண மாட்டேன். என் வீட்டில் மாமியார் மாமனாரை, என் தாய் தகப்பனை, என் உடன் பிறந்தவர்களை, என் சகோதர சகோதரிகளை, என் நண்பர்களை, என் உறவின் மக்களை, சபை மக்களை நான் ஒருபோதும் அற்பமாக எண்ண மாட்டேன். நீங்கள் யாரெல்லாம் அற்பமாக என்றீங்களோ அவங்க தான் உங்களுக்கு எஜமானாய் கர்த்தர் வைப்பார். சொன்னார், நீ போய் உன் எஜமாட்டியாகிய சாராளத்தில் அடங்கி இரு. அதுதான் வார்த்தை. சரி, போகட்டும். மகன் என்ன பண்றான்? மகன் பரியாசம் பண்ணுகிறான். அது ஆபிரகாமுக்கு மிகவும் மிகவும் மன நோவாக இருந்தது, துக்கமாக இருந்தது. 11ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்க. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமுகமாக இருக்க வேண்டாம். என்ன சொன்னாங்கன்னா, ஆபிரகாமை நோக்கி, அந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகி ஈசாக்கோட சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்று சொல்லினான். அதனால ஆண்டவரே சொல்ற, நீ துக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈசாக்கு இடத்துல உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். சில நேரங்களில் பல நேரங்களில் மனைவி சொல்வதை நாம் கேட்க வேண்டும். சிலர் இப்பொழுது இல்லை, கேட்பதில்லை. அதனால தான் குடும்பத்தில் பல விதமான சொத்து தகராறு, அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, சண்டை சச்சரவுகள் இல்லை. ஏன்னா இந்த பேட்ரியாரிக்கல் ஆண் ஆதிக்கம் சிந்தை, மனைவி சொல்வதை கேட்கவே கூடாது என்ற ஒரு நிலை, அது மாறட்டும். ஆண்டவரே சொல்றார், மனைவி சொல்வது
ஒருவேளை அவர் சொல்வது பயங்கரமான காரியமாக இருந்தாலும் அவர் சொல்வது நலமா இருக்கிறது, அதன்படி கேள். இன்னைக்கு ஆவியானவர் சில கணவர்மாரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சில காரியங்களை நீங்கள் மறைத்து மறைத்து வைத்து கொண்டிருக்கிறீங்க. தயவு செய்து இந்த மறைத்து வைப்பதை நிறுத்திட்டு வெளிப்படையாக மனைவியோடு பேசுங்க, கணவனோடு பேசுங்க. சில மனைவிகளும் அப்படிதான் மறைத்து மறைத்து வைத்திருக்கீங்க. அந்த மறைவிலிருந்து வெளியே வந்து உண்மையை பேசுங்க. கர்த்தர் விரும்புகிறது அதுதான். அப்போ என்ன செய்கிறார் பாருங்க, 14ஆம் வசனத்துல ஆபிரகாம் அதிகாலை எழுந்து, இந்த அதிகாலை மட்டும் நீங்க நோட் பண்ணணும், அது அற்புதமான நேரம். அது அதனாலதான் அந்த ஜெபமே நான் அதிகாலை ஜெபம்னு வைத்திருக்கிறேன், ஏர்லி மார்னிங் ப்ரேயர்ன்ட்டு. அதனாலதான் 5:30 மணிக்கு நம்ம ஜெபிக்கிறோம் ஆரம்பிக்கிறோம். இதில் நிறைய பேர் பங்கு பெறதில்ல நான் பார்க்க முடியுது. ஆனால் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எல்லாரும் எழுந்து தயவு செய்து உங்கள் மொபைலுக்கு முன்னாடியோ டிவிக்கு முன்னாடியோ 5:30 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு. ஏன்னா நான் ஆன்லைனில் பண்ணும் பொழுது நீங்கள் அவ்வளோ ஆவலாக 100 பேர் 60-70 பேர் ஆன்லைனில் உற்சாகமாக ரெடி ஆகிட்டு வந்து நிற்பீங்க. உங்களை முகங்களை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் குறைந்து காணப்படுகிறது. அதன் பிறகு நிறைய பேர் ஒரு 8-7 மணிக்கெல்லாம் ஒரு 100-150 பேர் பார்த்துடுறாங்க, ஜபிச்சிட்றாங்க. ஆனால் அந்த 5:30 மணிக்கு ப்ரைம் டைம் நீங்கள் எழுந்து ஜெபிக்க பிரயாசப்படுங்க. நிறைய அதிகாலை வரும், நீங்கள் குறித்து கொள்ளுங்க. அதிகாலை வரும் பொழுதெல்லாம் மறந்துடாதீங்க. அது ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு. அதிகாலையிலே அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாரின் தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பேர்ஷபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். சூருக்கு போகிற வழியில அவள் என்ன ஓடி போனாள். கடினமாய் நடத்தியதுனால வரியருகே ஓடி போனாள். பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரூற்றண்டிலே கண்டு ஓடி போனால். டிஃப்ரென்ஸ் தான் நீங்க பார்க்கணும். இப்போ வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறார். கொஞ்சம் நான் இப்போ ஆபிரகாம் மேல ஒரு குற்றச்சாட்டு நான் வைக்க போகிறேன். ஆபிரகாம் ஏழை அல்ல, உங்களுக்கு நல்லா தெரியும். செல்வ சீமானவர். அவர் செய்தது நியாயமா? என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. எழுந்து சாப்பாடு கொஞ்சம் கொடுத்துறாரு. அப்போ ஒரு துருத்தில கொஞ்சம் தண்ணி, ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் அவர் ஆகாரம் தோல் மேலே வைக்கிறாரு, பிள்ளையை கையில் பிடிக்கிறார். இப்போ தான் அந்த வயசை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு 13 வயசு பையனை அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் போங்கண்ணா. அவங்க எப்படி கொஞ்சம் ஜுவல், கொஞ்சம் மாற்று வஸ்திரம், எவ்வளோ பெரிய செல்வந்தன் அவர். சரி, பைபிளில் அவரை பற்றி செல்வந்தன் என்று சொல்லப்பட்ட இடத்தை நீங்கள் கண்டுபிடிங்க. உங்க பையன் யாக்கோபுக்கு ஒட்டகங்களில் எவ்வளவு கோல்டு, காதணி என்ன, நெக்லஸ் என்ன, கையில் போகிற பிரேஸ்லெட்ஸ் என்ன, இவ்வளவும் கொடுத்து அனுப்ப தெரியுது. யாங்காரு உன் மனைவி தானே, மறுமனையாட்டி தானே, இந்த பிள்ளை உனக்கு பிறந்த பிள்ளை தானே, அதுவும் ஒரு டீனேஜ் பாய். அவங்க வாழ்க்கையில் எப்படி வாழ்வாங்க என்று ஒரு சிந்தனை இல்லாமல் அவளை வெறுமையாக அனுப்பி வைட்டான். இங்கே நிறுத்துறேன். இன்னைக்கு அநேகர் இப்படி நம்ம வெறுமையாய் அனுப்பப்பட்டிருக்கிறோம். விசுவாசிகளின் தகப்பனே அப்படி செய்யும் பொழுது இன்னைக்கு நிறைய பேர், நிறைய அப்பா அம்மா, நிறைய பிள்ளைகள் கொஞ்சம் நீங்க ஆபிரகாம் ஷூல இருந்து, ஆபிரகாம் இடத்திலிருந்து நீங்க நடந்து கொண்டீங்க என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்க நிறைய தரம் வெறுமையாய்
உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் மனைவியையோ அல்லது உங்கள் குடும்பத்தினரையோ அல்லது உங்கள் உடன் பிறந்தவர்களையோ நீங்கள் ஏமாற்றி அவர்களை நீங்கள் வெறுமையாக அனுப்பிவிட்டீங்க. அதுதான் உங்களுக்கு சாபமாக வந்திருக்கிறது. மறந்துடாதீங்க. ஆவியானவர் சபைகளுக்கு பேசும் பொழுது காதுள்ளவன் கேட்க கடவன். நியாயமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம, நியாயமாக சுதந்திரவாளி இல்லைனாலும் அவனுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்துருக்கணும் ஆபிரகாம். அதை கூட கொடுக்காம அவனை வெறும் தண்ணியோட ஒரு அப்பத்தோட வெறும் கையாக அனுப்பி வைத்தான். இன்னைக்கு ஒருவேளை அப்படி நீங்கள் அலைந்து தர்றீங்களா? உங்களுக்கான நல்ல செய்தி வருது. நான் துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். நான் இப்போ நம்ம சொல்லி கொண்டு வருகிறோம். அதாவது பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்பட வேண்டும். இவ அழாமலே இருந்திருந்தா சரி, எந்த தாயும் அழாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இவ அழுதல் அந்த வனாந்தரத்தில் குக்குரல். ஏன்னா அவன் அப்படியே ஃபெயிண்ட் ஆகுறான், அப்படியே மயங்கி விழுந்து கிடக்கிறான். ஒரு செடி கீழே எப்படி எலியா விழுந்து கிடந்தானோ அதே மாதிரி இவன் விழுந்து கிடக்கிறான். எனி டைம் மூச்சு நிற்கும். அப்போ ஒரு தாயின் நிலைமை எப்படின்னு யோசிச்சு பாருங்க. தாயின் நிலைமை யோசிச்சு பாருங்க. அவள் அழுதவுடனே இப்போ கான்ட்ராஸ்ட், அங்கே கர்த்தருடைய தூதனானவர் வந்தார். இங்கே தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இப்போ கதையை கொஞ்சம் நரேஷன் பண்ணுறேன். இங்கே அழுதது ஆகார், ஆனால் அங்கே முனகினது அல்லது ஒரு மாதிரி உயிர் போகும் பொழுது வரும்ல அந்த பிரச்சனைகள், முனகிறது, அந்த ப்ரீதிங் இஷ்யூஸு, அப்படியே தாகம் எடுக்குது அப்படின்னு குழந்தை புலம்புறது, ஒரு 13 வயசு புலம்புற ஒரு கழுகு, அந்த காரியத்தை சத்தத்தை கேட்டார். ஒரு 13 வயசு டீனேஜ் பையனுடைய சத்தத்தை கேட்டார். அவன் ஜெபிக்கலை, அவன் நிலையை பார்த்து அவன் சத்தத்தை அவன் கேட்டார். இன்னைக்கு அநேக தாய், அநேக தகப்பன், என் பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் சாவின் விளிம்பில் அவன் கிடக்கிறான். அவனுக்கு மறுவாழ்வு கிடைக்குமா? திரும்ப வந்துடுவானா? திரும்ப ஆண்டவருக்குள்ள ஏன் கிட்ட வந்துடுவானா? என்னை அப்பா அம்மான்னு அழைப்பானா? இல்லை அவள் அழைப்பாளா? இன்னைக்கு நிறைய பெற்றோருடைய வாழ்க்கை பதற்றமான வாழ்க்கை. வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிட்டு, வெளியூர்களுக்கு அனுப்பிவிட்டு, ஏன் வீட்டிலே அனுப்பிவிட்டு தான் பிள்ளைகளுக்காக தினந்தோறும் கதறுகிற பெற்றோர் உண்டு. நான் சொல்கிறேன், உங்களுக்காக இல்லைனாலும், அப்பா அம்மாக்காக இல்லைனாலும், அந்த பிள்ளை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நான் ஊர்ஜிதமாய் சொல்லுகிறேன். He has a plan for that child. அந்த டீனேஜ் பாயை பற்றி கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அவனை நிச்சயம் அவர் சாக விடமாட்டார். அவன் அழிந்து போக விடமாட்டார். அவன் அழிவை நோக்கி போக விடமாட்டார். அவன் மறைந்து போக விடமாட்டார். கர்த்தர் அவனுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். மனிதன் மறக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு காலம் அவர் கொடுத்த வாக்கை மறக்க மாட்டார். இங்க வேதம் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இப்ப தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு சம்பவித்தது என்ன சம்பவித்தது? அங்கு கர்த்தருடைய தூதனானவர், ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். இங்கு தேவ தூதன், ஆகார், உனக்கு என்ன சம்பவித்தது? ஆறுதலாய் கேட்கிற ஒரு பரலோகம் உண்டு.
உங்களுக்காக ஒரு தேவ தூதர்களை அனுப்பி உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு சுமந்து போகிற கட்டளை கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. 91 சங்கீதத்தை திரும்ப நான் நினைவுபடுத்துகிறேன். ஒருவேளை நீங்கள் பழைய நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கலன்னா உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 91 சங்கீதத்தில் அது நீங்கள் கண்டிப்பாக அது நீங்கள் ஜெபிக்கணும். காரணம், அது முக்கியமான சங்கீதம். ஆபத்தில் 3 முறை, மரண படுக்கையில் 5 முறை, மரண தருவாயில் 7 முறை யூதர்கள் ஜெபிப்பாங்க. அவங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கிறது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது 3 தடவையாவது உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளையும் சொல்ல வைங்க, பேர பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. உன்னை காக்கும்படி தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினாலே நான் அவனை விடுவித்து. தூதர் அல்ல, நீங்க நல்லா எடுத்துக்கங்க. அது நீங்க இப்போ அவியானவர் சொல்றதுனால நான் உங்களுக்கு அது திரும்ப சொல்றேன். தூதன் வரல, என் ஆண்டவரே வருகிறார் பாருங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அளிச்சுவேன். இப்ப கவனிங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. 15ஆம் வசனம், நான் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. தேவ தூதர்கள் அல்ல அம்மா, தேவ தூதன் அல்லம்மா, தேவ தூதன் அல்ல. 15 வசனத்தை நீங்க அப்படியே குறிச்சு வைங்க. நான் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நான் அவனோடு இருந்து, நானே அவனோடு இருந்து. தெய்வத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, வழிகளெல்லாம் காக்கும்படி 11ஆம் வசனம் தூதர்கள், வழியில உன்னை காக்கும்படி தூதர்கள் வருவாங்க. ஆனா ஆபத்துல நீங்க அவரை கூப்பிடும் பொழுது அவன் என்னை நோக்கி மறு உத்தரவு கொடுப்பது மாத்திரம் இல்லாம, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். இந்த ஆக நிகழ்ச்சியோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க. உங்களுக்கும் ஆண்டவர் இதுதான் கொடுக்கிறார். நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்புறம் ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? இப்போ பாருங்க, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆகார் சத்தத்தை அவர் அலட்சியம் பண்ணினார் என்பது அல்ல, அவருக்கு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை சந்திச்சுட்டு அவளை திடப்படுத்தியிருக்கிறார். இது 2வது முறை அவளுக்கான நேரம் அல்ல, இது அவள் பிள்ளைக்கான நேரம். ஆபத்தில் இருப்பது அவளுடைய பிள்ளை. இன்னைக்கு உங்களுக்கு அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம். அவளுக்கும் ஒரு காரியம் நடைபெறுகிறது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எடுத்து உன் கை, நீ எழுந்து உன் பிள்ளை எடுத்து அவன் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய சாதியாக்குவேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். தேவன் பிள்ளையோடு கூட இருந்தார். ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த துறவு எங்க இருந்தது? பக்கத்தில் தான் இருந்தது. ஏன் அவளுக்கு தெரியல? அவ்வளவு தூரம் அலைந்து திரிந்தவ. சில நேரங்களில் ஆசீர்வாதம் பக்கத்தில் தான் இருக்கும், அற்புதம் பக்கத்தில் தான் இருக்கும். அதை தெரியாம நம்ம கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். காரணம் என்னன்னா, நாம வாழ்க்கையில நாம் செய்த சில தவறுகள் நம் கண்களை அதை மறைக்க. கர்த்தர் கண்களை திறந்தார்.
இன்னைக்கு அநேகர் கண்களை கத்த திறக்கிறார். நீரூற்று எப்போதோ, அதுதாங்க கர்த்தருடைய மாஸ்டர் பிளான். ஆகார் பிறக்க முன்பு, இஸ்மவேல் பிறக்க முன்பு அந்த இடத்துல நீரூற்று இருக்குங்க. நீரூற்று இருக்கு. நம்ம தேடுனா அந்த நீரூற்றை கண்டு கொண்டிருக்க முடியும். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய 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 தவறுனாலே அந்த நீரூற்றை பார்க்காமல் நாம் இருக்கிறோம். இன்னொரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். மாறா தண்ணீர் கசப்பா இருந்தது. அதுக்கு சொல்யூஷன் எங்க இருந்தது? பக்கத்துல மரத்திலே இருந்தது. அந்த மரத்தை வெட்டி போட்ட உடனே ரொம்ப தூரம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஈசாக்கு வெட்ட போகும் பொழுது ஆடு எங்க இருந்தது? அது வரைக்கும் அந்த ஆடை பற்றிய இல்லவே இல்லை. ஆனால் கர்த்தர் ஏற்கனவே அந்த ஆட்டின் கொம்புகளை சிக்க வைத்து மேய்ப்பன் கண்களெல்லாம் மண்ணு தூவி அந்த ஆட்டை அந்த இடத்திலே வைத்திருந்தார். இதுதான் கர்த்தருடைய திட்டம். உங்களுக்காக கொம்புகளை சிக்கிக்கொண்ட ஆட்டையும் கர்த்தர் வைத்திருக்க முடியும். மாறா பக்கத்திலேயே மரத்தை வைத்திருக்க முடியும். இங்கே ஆகார் பக்கத்திலேயே நீரூற்றி வைத்திருக்க முடியும். நீங்கள் கண்ணீரோடு விதைச்சிங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு அந்த நீரூற்றை காண்பீங்க. எஸ் எஸ் நீங்கள் கண்ணீரோடு ஜெபிச்சிங்கன்னா உங்கள் பக்கத்திலே ஆசீர்வாதம் காத்து கொண்டு இருக்கிறது. உன் பிள்ளைக்கான வாழ்வு, உன் பிள்ளைக்கான எதிர்காலம், உன் பிள்ளைகளுக்கான கல்வி, உன் பிள்ளைகளுக்கான எதிர்காலம், உன் பிள்ளைகளுக்கான பெரிய பெரிய பதவிகள், உன் பிள்ளைகளுக்கான திருமணம், உன் பிள்ளைகளுக்கான பிள்ளை பேரு எல்லாம் பக்கத்தில் இருக்க விசுவாசத்தோட அந்த கண்களை திறந்து ஆண்டவரை நோக்கி, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே என்று நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, அல்லது பர்சனல், ஆண்டவரே நான் அற்பமாக எண்ணிட்டேன், அதற்கே தண்டனை தான் என் கணவன் என்னை துரத்தினான், அதற்கு தண்டனை தான் என் நாச்சியார் என்னை விரட்டினார், அதுக்கு தண்டனை தான் என் பிள்ளை தாகத்தால் நாவறண்டு சாக பார்த்தது. இன்னைக்கு நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன் ஆண்டவரே, என் பிள்ளைகள் நிமித்தமா நான் இனி பாவம் செய்யாதிருப்பேன், என் பிள்ளைகள் நிமித்தமா தவறு செய்யாதிருப்பேன், என் பிள்ளைகள் நிமித்தமா நான் யாரையும் அற்பமாயும் யாரையும் பரியாசம் பண்ணுகிற ஒரு வேலையை நான் செய்ய மாட்டேன். பிரியமானவர்களே, இப்படி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு பெரிய துறவை காணும்படி நம் கண்களை அவர் திறப்பார். கண்களை திறப்பார். அந்த பிள்ளை வளர்ந்தது, வில்வித்தனாய் மாறினது. அவன் பெரிய உயர்ந்த, அவனுக்கு எதுவுமே கொடுத்து அனுப்பல. ஆனா அவங்க எங்க போனாங்க தெரியுங்களா? ஆதியாகமும் 2 அதிகாரம் எங்க போய் செட்டில் ஆனாங்க தெரியுமா? ஆதியாகமும் 2 அதிகாரம் 11ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நேரத்தை எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆதியாகமும் 2 அதிகாரம் 11ஆம் வசனம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆபியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். ஆதியாகமம் 25:18 வாசிங்க. 25:18. அவர்கள் ஆவிலா துவங்கி எகிப்துக்கு எதிராக அசிரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி. யாரு? 17ஆம் வசனம். இஸ்மவேலின் வயது 137. பின்பு அவன் புராணனும் போய் மரித்து ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டான். அவர்கள் ஆவிலா துவங்கி
எகிப்து எதிராக அசிரியாவுக்கு போகிற வழியில சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இது அவர்கள் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக குடியேறின பூமி. ஒரு சின்ன வெள்ளி பணம் கூட கொடுத்தான்ல ஆபிரகாம், ஒரு சின்ன வெள்ளி கூட கொடுக்கல, சின்ன கோல்டு குண்டு மணி கூட கொடுக்கல. பட் கர்த்தர் அவர் எங்களே போய் நிறுத்தினார். பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன் பாருங்க, வனாந்தர வாழ்க்கையில் நம்ம போய் கொண்டிருந்தாலும் திரும்ப இந்த 2ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். இந்த ஆவிலா என்பது என்ன தெரியுமா? பொன் விளையும் பூமி. பொன் விளை. 1ஆம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்தில் பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. என்னவா? கோமேதக கல். கோமேதக கல் எதுக்கு பயன்பட தெரியுமா? ஆசாரின் கச்சையில் 12 கற்கள் பொதிக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கற்களும் கோமேதக கற்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, இஸ்மவேலன் வாழ்ந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட கற்கள். யார் துரத்தப்பட்டாங்களோ, ஆபிரகாமிலே துரத்தப்பட்டவங்க, ஈசாக், ஒருவேளை சாராளால் துரத்தப்பட்டவங்க, அவன் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்றினார் பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வைத்திருக்கிறார் பாருங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வைத்திருக்கார் பாருங்க. பொன் விளையும் பூமி. அந்த கோமேதக கற்கள், அது ஆசாரின் செஸ் பிளேட்ல இருக்கும். இன்னும் இருக்கு. எங்க விளைஞ்சது தெரியுமா? இஸ்மவேல் வாழ்ந்த இடத்துல, ஆகார் வாழ்ந்த இடத்துல. தாவீத சவுல் துரத்தினான். ஒரு நாள் வந்தது, அவனை ராஜாவாக மாற்றினார். இதுதான், நீங்க துரத்தப்படுறீங்களா? உங்களை உயர்த்துவார். நீங்க அற்பமாய் எண்ணப்பட்டு அல்லது உங்களை ஒரு பொருட்டாய் மதிக்காம உங்களை அலைய விடுறாங்களா? கர்த்தருடைய ஆளுகைகளை கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களை எல்லாம் யூஸ் பண்ணிட்டு சக்கையா தூக்கி போட்டாங்களா? உங்களை கர்த்தர் சிங்காசனத்தில் வைப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதிரி நேரத்தில் கடந்து போகிற மருமகள், மாமியார், மாமனார், தகப்பன், தாய், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், யாரானாலும் இந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பொன் விளையும் பூமியையும் கோமேதக கற்கள் இருக்கும் போதுமே உங்களுக்கு தருவார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அப்படியாம் அம்மேன் என்று இருக்கட்டும். இந்த நிறைய பேர்கள் வனாந்திரத்தில், சூர் வனாந்திரத்தில் அலைவதை போன்று ஒரு பெரிய வேதனை. காரணம் எங்க பாவம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். அதே போல பேர்சபா வனாந்திரத்தில் 5 தெளிகிற ஒரு நிலைமை. காரணம் பரியாசம் பண்ணினோம். எங்களை மன்னியும். ஆனாலும் உடைய பிள்ளைகளை குறித்து நீர் ஒரு திட்டம் பண்ணி திருக்கிறீர். யாருடைய அழுகையும் நீர் அற்பமா எண்ணாதவர். அழுகையோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். அழுது கொண்டே அள்ளி விதைக்கிறவன் தூவி விதைக்கிற அழுது கொண்டே போகிறான். அருகிலை கட்டி சுமந்து மகிழ்ச்சியோடு வருகிறான். யாரெல்லாம் இப்போ அழுது, ஆண்டவர் என்ன தான் பேசுனாரு, எனக்கு தான் பேசுறாரு, நான் மனம் வருந்துறேன், சோமனுங்க, மன்னிப்பு கேளுங்க, வனாந்தரத்தில் அதை தான் செய்யணும், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா,
இனி அப்படி நான் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறீங்க. அந்த திட்டத்தை நானே கெடுத்துறாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ப்ளீஸ் ஆண்டவரே, என்னை மன்னிங்க. எனக்கு நீ வைத்திருக்கிற திட்டத்தை ஆவிலா ஆசீர்வாதங்களை தாங்க. ஆவிலா ஆசீர்வாதங்களை தாங்க. ஆவிலா ஆசீர்வாதங்களை தாங்க. பொன் விளைகிற சந்ததி ஆசீர்வதிக்கட்டும். 137 வயசு வாழ்ந்து, ஓ ஜீசஸ், அப்படி ஒரு வாழ்க்கை தாங்க. சாக கிடந்தவன், 13 வயசுல சாக கிடந்தவன் 137 வயசு வரைக்கும் வாழ்ந்தானா? இன்னைக்கு மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் எலியாவுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கை கொடுத்தார். துரத்தப்பட்ட ராஜா தாவீது அரியணையில் அமர செய்தார். இன்று நடத்துவார். குழந்தை இல்லாதவங்களுக்கு, அற்பமாக எனப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் சாராளு கடாட்சியது போல கடாட்சிப்பா. நிச்சயம் கடாட்சிப்பா. நீங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்ப்பம் செத்து போச்சு, ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார். அப்படி திருமணம் ரெபெக்காளுக்கு ஈசாக்கை முடித்தது போல முடித்து வைப்பார். வேலை வாய்ப்பை தருவார். உன் விளைகிற பூமியை தருவார். 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். வியாதிகள் மாறும், பலவீனங்கள் மாறும், நோய்கள் மாறும். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க, என் ஆண்டவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவின் தழும்புகளாலே நான் குணமானேன். இயேசுவின் தழும்புள்ள பரிசுத்த கைகள்னாலே நான் குணமானேன். ஆண்டவர் எல்லா வியாதியை விட்டு, வறுமையை விட்டு நீக்க கூட நாளைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. காத்து கொண்டிருக்கிறோம். என்னைக்கு நடக்கும் வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் குற்றங்கள் அதுக்கு தடையாக இருந்தா இப்பொழுதே எங்களை மன்னித்து நாளைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. நாளைக்கு எல்லா தேவைக்கும் ஒரு முடிவு வரட்டும். இயேசுவின் நாமத்தில், என் நாமத்தினால் எதை கட்டாலும் தருவேன்னு சொன்னவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நாம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட உண்மைகளை ஆண்டவர் வெளிப்படையாய் தம் சபைகளுக்கு, தம் பிள்ளைகளுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையாகவே இது எனக்கும் புதிது, உங்களுக்கும் புதிது. நிறைய காரியங்கள் நாமே அதை கிரகிக்கும்படியாய், அதில் நிறைய குறைகளை எடுத்து ஆராய்ச்சி செய்து அதில் நல்லவைகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆவியில அனலாய் கொழுந்து விட்டு எரிகிற கிருபையை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் மற்றவர்களுக்கு சொல்லுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை நீங்கள் அனுப்பினாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி இதை பற்றி பேசுங்க. ஆகாரை பற்றி பேசுங்க, ஆவிலா பற்றி பேசுங்க, இஸ்மவேலை பற்றி பேசுங்க, ஆகாரை பற்றி அல்லது சாராலும் செய்த காரியங்கள் சரியா டிபேட் பண்ணுங்க. ஆபிரகாம் செய்தது சரியா டிபேட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இது எங்களுக்கு பாரம். அனைவருக்கும் வேதம் தெரிந்திருக்க வேண்டும். இது கடைசி காலத்தில் உள்ள வேதம் கிடைக்கக்கூடாத காலம் வருகிற பொழுது இதுதான் நம் நினைவுக்கு கொண்டு வரணும். பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.